ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களாம் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்ற ஜெல்லி ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி இன்னும் ப்ராப்பராக நிறையவே செய்ய தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து டபுள் லேயரில் இன்றைக்கி நான் ஜெல்லி பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ க்ரீனும் ஒயிட்டுன்னு இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி ஜெல்லி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் கடல் பாசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே இதோட பேர் பார்த்திங்கன்னா கடல் பாசின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா அகர்கன் பேர் போட்டிருக்கு. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம எடுத்து வச்ச கடல் பாசியை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் 10 கிராம் இருக்குது. 10 கிராமே நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். ஸோ மொத்தமாக நம்ம கட் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வைக்க தான் போகிறோம். ஸோ நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி போட்டால் நமக்கு சீக்கிரம் நமக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கடல் பாசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கடல் பாசி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1/2 ஹவராவது மினிமம் நமக்கு ஊறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இது வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா ஊறி போயிருந்துச்சுன்னா குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஹவர் கிட்ட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது நமக்கு அந்த கடல் பாசி எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசி வேகிற அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டம்ளர் கிட்ட. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கடல் பாசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அந்த கடல் பாசி சேர்த்துக்கலாம். 10 கிராம்ஸ் நம்ம ஊற வச்சுக்க 10 கிராம்ஸ் நம்ம அப்படியே தான் சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் அந்த கடல் பாசி நம்ம போட்டு தெரியாத மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது நம்ம குச்சி குச்சியாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சி போய் நமக்கு அந்த போட்ட கடல் பாசி சுத்தமாக தெரியாத மாதிரி தண்ணியாகிடும். இங்கே பார்த்திங்களா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அகர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகணும். அதனால் வந்து கொஞ்சம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக இருக்கும். பால் கொதித்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸ்வீட்காக. உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எசன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கையெடுக்காம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அகர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுல்லாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு கெட்டியாக ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பாதி நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு பாதி தான் இது. லைட்டாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம நெய் சேர்த்துட்டு தட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஜெல்லி நம்ம எடுக்கும்போது நமக்கு தட்டில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கரண்டியை நம்ம வச்சு அதுக்கு மேலே பால் வச்சு ஊற்றுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஊற்றுறோன்னா நமக்கு வந்து பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக. இல்லைனா கொஞ்சம் அதிகமாக பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் 10 நிமிஷம் நம்ம வைக்கணும். 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு தட்டில் நல்லா செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ஒரு கலர்ஸ் நம்ம சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம மீதி இருக்கிற பால் எல்லாமே கெட்டியாகிடும். நம்ம நெக்ஸ்ட் லேயர் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கலர்ஸ் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அது மீதி இருக்கிற பால் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஃபுட் கலர் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரண்டியை வச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வரணும். அதோட பிளேட் மேலே வச்சு நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஊற்றினோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் சேர்த்துக்கணும். கரண்டியை வச்சு அதுக்கு மேலாப்பில் நம்ம இந்த மாதிரி பாலை நம்ம வந்து ஊற்றிக்கணும். இந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு அந்த ஜெல்லி வந்து நமக்கு வந்து பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் உடையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அது மேலே கொஞ்சம் பபிள்ஸாக இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒன்று ஒன்றா உட்காந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு உடச்சி விட்டீங்கன்னா ஈஸியாகிடும்.
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் போட்டிருக்கோம். இது 2யுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது இருக்கணும். 1/2 அன் ஹவர் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 2 கையால் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், நமக்கு ஈஸியாக அப்படியே லேயராக வந்துடும். ஷேக் பண்ணி ஜெல்லியை நான் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிருக்கேன். இது அப்படியே நம்ம கத்தி வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தியாக சாஃப்டாக இருக்கும். இந்த ஜெல்லி கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ திரும்பவும் இந்த பக்கம் நான் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிக்க போகிறேன். ஸ்லைட் பண்ணது எல்லாத்தையும் நான் வேறு ஒரு பிளேட்டில் பீசஸாக எடுத்து நான் பிரிச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக பன்னீர் ரோஸ் நமக்கு வந்து கடையிலே விற்கிறாங்க, அந்த நாட்டு பன்னீர் ரோஸு. ஸோ அதை நமக்கு காஞ்சதாக ட்ரையாக நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நான் மேலே டெக்கரேஷனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பார்க்கும்போது டெக்கரேட்டாகவும் இருக்கும். நமக்கு அந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அந்த ஜெல்லி நல்லா ஆடுது அப்படியே, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஜெல்லி எப்படி பண்ணலான்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.